தமிழ் திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வருவதாகவும், தமிழ்ல அவர் தான் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க நாயகியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நடித்த பல சூப்பர் ஹிட் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நயன்தாரா தமிழ் மட்டுமல்ல மல்டி லாங்குவேஜ்ல படம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீரென ஒரு சில ஆண்டுகளாக நயன்தாரா தமிழ்ல படம் பண்ணுவதை சற்று குறைச்சிருக்காங்க. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் இவங்கள நாடவில்லையாம். அது மட்டும் இல்லாம டாப் இயக்குனர்கள் யாருமே நயன்தாராவிற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. இதற்கு விக்னேஷ் சிவன் அவர்களுமே காரணம் அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய வீடியோ சோசியல் மீடியாக்கள் வெளியாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை சந்தித்தது. சோ அதனடுத்து இந்த ஜோடிக்கு நிறைய ஏட்டர்ஸ்களுமே கிளம்பினாங்க. இதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்துல நயன்தாரா முக்கிய வேடம் ஒன்றில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலுமே படக்குழு தரப்புல இருந்து இந்த தகவல் தற்போது லீக் ஆகியிருக்கா. இதனை சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.